கம்பு, சோளம், ராகி, சாமை, வரகு, திணை உள்ளிட்ட சிறுதானியங்களின் உற்பத்தி அபரிமிதமான வளர்ச்சியடைந்துள்ளது. குறைந்த நாட்கள் அதிக மகசூல் என்ற அடிப்படையில் நீண்டகால விவசாயமாக இருந்து வந்த சிறுதானிய உற்பத்தி இடையில் தொய்வு ஏற்பட்டு தற்போது மீண்டும் அபரிமிதமான வளர்ச்சியடைந்துள்ளது. சிறுதானியங்களான கம்பு, சோளம், ராகி, சாமை, வரகு, திணை, குதிரைவாலி உள்ளிட்டவற்றின் உற்பத்தி வெகுவாக குறைந்திருந்தது. சோளம், கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் மேஜர் கிராப்னு சொல்லக்கூடிய முக்கியமான பயிர்கள். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள், அதாவது குறுதானியங்கள் சொல்லக்கூடிய கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாலி, இந்த 6 பயிர்களும் நாங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கோம். 1980களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் இந்த தானியங்கள்லாம் பயிரிடப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ எல்லாமே குறைஞ்சி 2011-12 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 5.7 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர்கள் மிகவும் விளைச்சல் குறைந்த நல்ல வளம் இல்லாத நிலங்களில் தான் அதிகமாக பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மழையிலே வரக்கூடிய பயிர். இதற்கு அதிகமான ஈரம் தேவையில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்களாம் பிஸ்ஸா, பர்கர் அதுதான் விரும்பி சாப்பிட்றாங்களே தவிர, ஏன் நம்மளே அதுதான் சாப்பிட்றோம். சிறுதானியங்கள் கொண்ட உணவு யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த சமீபமாக 4-5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் எல்லாருக்கும் அதிகமாயிருச்சு. ஸோ அது அதிகமானவொன்னே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவன அந்த சிறுதானியங்கள். அதனால இன்னைக்கு சிறுதானியங்கள் எல்லாரும் அதிக அளவு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விரும்பி சாப்பிட்றதுக்கு விரும்புகிறோம், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் சைடு விவசாயிகள் யாரும் அதை அதிகமாக பயிரிடுறதில்ல. இந்த விவசாயிகள் அதிகமாக பயிரிடணும், அவர்கள் அதிகமாக லாபம் பெறணும் அப்படின்ற நோக்கில் தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்கள் துறை கடந்த 2-3 வருடங்களாக இந்த சிறுதானியங்களை அதிகமாக பயிரிடும் பொருட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சிறுதானியங்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வருது. தற்போது இவற்றின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு காரணமாக சிறுதானிய உற்பத்தி 7 லட்சத்திலிருந்து 9 லட்சம் ஹெக்டேராக சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. மருத்துவ குணம் கொண்ட இந்த சிறுவகை தானிய உற்பத்தியை பெருக்குவதில் வேளாண் பல்கலை பேராசிரியர்கள் தீவிரமாக உள்ளனர். நாங்க விதை இடுபொருட்கள் உழவர்களுக்கு கொடுத்து அவர்களே விதை உற்பத்தி பண்ண சொல்லி அந்த விதையை சுத்தம் செய்து நான்களே திரும்ப எடுத்து திரும்ப அதை விவசாயிகளுக்கே சென்றடை செய்கிறோம். அதை எப்படி மதிப்பு கூட்டலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிஸ்கட் பண்றாங்க, நூடுல்ஸ் பண்றாங்க. இந்த சிறுதானியங்களை கொண்டு செய்ய முடியாத பொருட்களே கிடையாதுங்க. அனைத்து வகையான இனிப்புகள், காரங்கள் இதை வச்சு பண்ணலாம். அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ அதற்கான பயிற்சியும் கொடுத்து அவர்கள் வீட்டிலேயே சிறு தொழில் முனைவராக ஆக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் ஆர்வம் காட்டாத விவசாயிகள் தற்போது சிறுதானிய சாகுபடியில் கவனம் செலுத்தி வருகின்றனர்.